அகம் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொந்தங்களுக்கு வணக்கங்க. இன்றைக்கி எங்கே ப்ராப்பர்ட்டி பார்க்க போகிறோன்னா நம்ம பொன்மார்க் கிரைஸ்ட் ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே அதுவும் ஒரு 5 BHK G+1 மாடலில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2 BHKவும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 3 BHKவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் நின்றுட்டு இருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் அதுவும் பால்கனி நின்றுட்டு இருக்கோம். பால்கனி பாருங்கள், நல்ல ஸ்பேசியஸான பால்கனியுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு இது மட்டும் தொட்டி போட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு சேஃப்டிக்கு கிரில்லுமே போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இன்னும் இந்த வீட்டில் கொஞ்சம் வேலை மட்டும் இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 3 பெட்ரூமுக்கு 3 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்னில் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரூமே சைஸ் நல்லா தாங்க இருக்குது. நம்மளுக்கு இங்கே செல்ஃப் அண்ட் ஸ்லாப்மே போட்டு கொடுத்துருக்காங்க. செல்ஃபு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த செல்லில் நம்மளுக்கு செல்ஃபே பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹால் பார்த்தலாம். ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்பேசியஸாக தாங்க இருக்குது. பாருங்கள், தீக்குட்டில் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குது. கீழே உள்ள ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரியுமே இருக்குது. நம்ம பெட்ரூம் பார்த்தலாம். செகண்ட் பெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ஸுக்கு கொடுக்கலாங்க. இந்த பெட்ரூமை கிட்ஸுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். இங்கேயுமே நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஸோ 7 அடி வரைக்கும் பிளான் பண்ணியிருக்காங்க வால் டைல். அப்படியே நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்தலாம். தேர்ட் பெட்ரூம் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே நம்மளுக்கு வாஷ் பேசினுமே பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம தேர்ட் பெட்ரூம் பார்த்தலாம். தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதுவுமே நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமாக தாங்க இருக்குது. இதுக்குமே நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பில்டப்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு பில்டப் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா மட்டுமே பார்த்தீங்கன்னா 3/4 கிரவுண்ட், அதாவது 1800 ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு லேண்ட் ஏரியாவே கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே கிச்சனுமே பார்த்துடலாம். கிச்சனை பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா எல் சேவில் கொடுத்துருக்காங்க. கிரேனைட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சர்வீஸ் ஏரியாவே இருக்குது. சர்வீஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷனுமே இருக்குது. ஸோ கீழே போய் நான் சொன்ன 2 BHKமே பார்த்தலாம் வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பைக்குமே நிப்பாட்டிக்கலாம். இந்த சைடில் நம்மளுக்கு காருமே நிப்பாட்டிக்கலாங்க. கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 BHK பிளான் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் நம்ம ப்ராப்பர்ட்டியுமே இருக்குது. மெயின் டோர் பாருங்கள், டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான ஹாலுங்க. ஸோ நல்லாவே இருக்குது ஹாலு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு டைனிங்காகவுமே பிளான் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவுமே நம்மளுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டில் கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து 8 இயர்ஸ்க்கு முன்னாடி உள்ள வீடு தான். 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. கீழே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. மேலே நம்ம பார்த்த 3 BHK பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஜஸ்ட் 1 இயர் தாங்க ஆகுது. ஸோ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வுட்டில் கவருமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் பார்த்தலாம். கிச்சனுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான கிச்சனாக இருக்குது. இங்கேயுமே நம்மளுக்கு செல்ஃப் அண்ட் ஸ்லாப்மே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி பெரிய சர்வீஸ் ஏரியாங்க. நம்மளுக்கு சுற்றி வர அளவுக்கு செட்பேக்குமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமாக தான் இருக்குது. இங்கேயுமே நம்மளுக்கு செல்ஃப் அண்ட் ஸ்லாப்மே இருக்குங்க. ஸோ இங்கே துணி மாட்டி போடுறது இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமே கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சீலிங் வரைக்குமே வால் டைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன்லேயுமே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்தலாம். செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹால் பக்கத்திலே தாங்க இருக்குது. பெட்ரூம்க்கே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே நம்மளுக்கு செல்ஃப் அண்ட் ஸ்லாப்மே போட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு பில்டப் பண்ணியிருக்காங்க. லேண்ட் ஏரியா மட்டுமே பார்த்தீங்கன்னா 1800 ஸ்கொயர் ஃபீட், அதாவது 3/4 கிரவுண்டுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்ட் பர்பஸ் காட்டி பார்க்குறீங்க, இல்லை கீழே இருந்துட்டு மேலே வாடகை கொண்டணும், இல்லை மேலே இருந்துட்டு கீழே வாடகை எல்லாமே வீட்டுக்கெல்லாம், ஏன்னா படிக்கட்டு வெளியே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1,40,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து ப்ரைஸ் நெகோசியபிள் பண்ணியுமே கொடுப்பாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. ஸோ சைட் விசிட் வந்து பார்க்கணும், பொன்மாரில் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க வீடு அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி வேணும்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். அந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.